டிம்பப்பா டிம்பரப்பப்பா டிம்பப்பா டிம்பரப்பப்பா. நான் குடித்து கொண்டே இருப்பேன் டைட்டில் போட்டுக்கிறேன். சத்தியமா எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நிறைய பேர் குடிக்கிறாங்க. அதை திருத்த தான் நான் அந்த படத்தை நான் வந்து ப்ரொமோட் பண்றேனே. நான் குடின்னு சொல்லி இந்த ப்ரொமோட் பண்ண நான் வரல. தப்பா எடுத்துக்காதீங்க. புரியுதா? படத்துல என்ன சொல்லுறது? கொளுத்தக்காரன் குடிக்கிறான், இருக்கப்பட்டம் குடிக்கிறான், ரிச்சாக்காரன் குடிக்கிறான், ஆட்டோக்காரன் குடிக்கிறான், எல்லாமே சேர்ந்து தான் வருது. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. இந்த படத்துல இந்த மாதிரி கருத்து சொல்றதுனால மக்கள் திருந்துவாங்க இல்லை நினைக்கிறேன். சார், ஃபேமிலியில் நடக்கிற மாதிரியே தான் இருக்கு. அது ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆராய்ச்சி இருப்பாங்க இருப்பாங்க அதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீட்டாக இருக்குது, அவேர்னஸாக இருக்குது. படம் பார்த்தா வந்து தெரியுது, அவங்களோட அருமை தெரியுது. நல்லா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ்னா நீங்கள் வந்து குடி என்கரேஜ் பண்ணுறதுக்கு கிடையாது, குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள வந்து ரிக்கவர் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. சின்ன வயசு குழந்தைங்களா இந்த படத்தை வந்து பார்க்கலாமா? குடும்பத்தோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டில் என்ன நடக்குது என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஃப்யூச்சரில் வந்து அவங்களும் இந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பால்ராதா பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னது? பால்ராதா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட். அது ஒரு நல்ல ஒரு பாடம் ஃபார் த சொசைட்டி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மூவி, ஒரு 2.5 hours என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டானது அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் பியாண்ட் தட். அதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபேன்ஸோட பார்க்குறோம், ஆடியன்ஸோட. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு எல்லா விதமான ஆடியன்ஸுமே உள்ளே இருந்தாங்க. ஐ மீன் காமன் மக்கள்லேருந்து இந்த அடிக்ட்ஸாக இருந்தவங்களோட ஃபேமிலி, யாரெல்லாம் ரிக்கவர் ஆனாங்க அவங்கள எல்லாருமே வந்து இதில் இருந்தாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிமாக தான் இருந்தது. என்ன தான் வந்து குடி வேணாம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாலும் அதை வந்து நாங்கள் ஒரு ப்ரீச்சியாவோ இல்லை ஒரு பாடம் நடத்துகிற மாதிரியோ ஒரு இது இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக எல்லாருமே சிரித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிமாக தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்கிற ஒரு படமாக இருக்குது. எல்லாருமே வந்து படம் பார்க்கும்போது சிரித்தாங்க, எண்டில் வரும்போது அழுதாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கணும். இருந்தாலும் உன்னோட கேம் போவோம், எல்லாமே போவோம் இந்த குடியால் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டுங்களை திருத்தணும்னா நம்ம கூட்டு வந்து இந்த படம் பார்த்தா ஓரளவுக்கு அவன் திருந்துவான். குடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன அதான் குடிக்கக்கூடாதுங்கிறது தான். குடிக்கக்கூடாதுங்கிறத விட நீ குடிச்சிட்டு போயிட்டு நீ ஜாலியாக உன்னோட சந்தோஷத்தில் இருக்க, நீ போய் மட்டையாயிட்ட. ஆனால் நீ வந்து குடிச்சிட்டு மட்டையானதுக்கப்புறம் உன் ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆனதுன்றதை நீ என்னைக்கு பார்த்துருக்க? நீ என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. அதை வந்து நாங்கள் படம் முடிச்சு காட்டியிருக்கோம். உன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். நீ ஒரு வாட்டி குடிக்கும் போது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உன் நண்பர்களோட என்ஜாய் பண்ண, உனக்கான டைமாக இருந்தது, நீ ஒரு தனி உலகத்தில் இருந்த. ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடந்தது? உன் ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆச்சு, உன் பிள்ளைங்க எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க, எக்கனாமிக்கலாக உன் குடும்பம் எவ்வளோ இது பண்ணுதுன்றதை வந்து ஒரு படம் பிடிச்சி காட்டின ஒரு படம் தான் இது. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குடிக்கிறவங்களுக்கு வந்து அதை பார்க்கணும். அதை பார்த்தாங்கன்னா அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவு, நாங்கள் குடிக்கணுமா குடிக்க வேணாமான்றது நாங்கள் சொல்லலை. அதை பார்த்ததுக்கப்புறம் முடிவு அவங்களுக்கு தான் இருக்கணும். அவ்வளோதான். இது எதுவுமே சொல்லலை. இட்ஸ் நாட் அபவுட் ப்ரீச்சியே கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு. குடிப்பழக்கம் இருக்கிறவன் வந்து எப்படி சீரழிஞ்சு போகிறான், அவன் எப்படி வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் தற்கொலை ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வர்றாங்கிறது தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக மேலே வரலாம், ரிக்கவர் ஆகி வரலாம், ஜெயிக்கலாம். அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு படம் தான். தேர் இஸ் நத்திங் ப்ரீச்சிங்.